Hello Techies, in today's video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எல்லாருமே ஜாப் தேடணும்னா ரெஸ்யூமே ரெடி பண்ணிருப்பீங்க. ஆனா என்னதான் ஒரு 100 பேரோட ரெஸ்யூம் ஒரு ஜாப் அப்ளிகேஷனுக்கு சப்மிட் ஆனாலும் அதுல இருந்து HR ஒரு 5 ரெஸ்யூமையோ 10 ரெஸ்யூமையோ தான் செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. த்ரூ ATS மூலமாவும் பார்த்து ஸ்கிரீன் பண்ணியும் நிறைய விதமா ஃபில்டர் அவுட் பண்ணி ஒரு 10 ரெஸ்யூம் தான் கையிலேயே செலக்டட்னு எடுக்கிறாங்க. அப்போ மீதி 90% ஆஃப் த ரெஸ்யூம் ரிஜெக்ட் ஆகுது. அதோட மெயின் ரீசன் ஒரு ஜாப் சீக்கரா இருக்க நீங்க உங்களோட ரெஸ்யூமை ப்ராப்பரா ரெடி பண்ணாதான். ஏன்னா ரெஸ்யூம் ரெடி பண்றதுங்கிறது எல்லாருமே ரெடி பண்ணிருக்கீங்க. பட் அது ப்ராப்பரா இருக்கா, கரெக்டா தான் இருக்கா, ATS ரீடபிளா இருக்கா, ஒரு HR பார்த்தா ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்தோம்னா 100ல 90 பேர் கிடையாது. அதனால தான் உங்களோட ரெஸ்யூம் ரிஜெக்ட் ஆக சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்த வீடியோல ஒரு டாப் 5 ரெஸ்யூம் மிஸ்டேக் நிறைய பேர் அவங்களோட ரெஸ்யூம்ல பண்றதோ இல்லை ரெஸ்யூம்ல பண்ண மிஸ் பண்ற விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்க ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, உங்களோட ரெஸ்யூம் கரெக்டா இருக்கா தப்பா இருக்கான்னு தெரியல, உங்க ரெஸ்யூம் நீங்க எவாலுவேட் பண்ண நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பாருங்க. ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும் உங்க ரெஸ்யூம் கரெக்டா இருக்கா தப்பா இருக்கான்ட்டு. மேபி அது ராங்கா இருக்குன்னா அதை கரெக்ட் பண்ணி ஈஸியா நிறைய இன்டர்வியூ கால்ஸ் வர முடியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண மட்டும் எண்ட் வரை பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எதை பார்க்க போறோம்னா உங்களோட ரெஸ்யூம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீடபிளா இருக்கா, HR பார்த்தா ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கா, HR தேடுற விஷயங்களுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கா அப்படின்னு உங்கள் ரெஸ்யூம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் செக் பண்ணுது. அது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்கள் HR உங்கள் ரெஸ்யூமை பார்க்குறாங்கன்னா நீங்கள் HR கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு முடியாது. எனக்கு இப்படிலாம் இருக்கு இப்படிலாம் இருக்கணும். உங்கள் ரெஸ்யூமை பார்த்து HR அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விதத்தில் தான் இருக்குது. பிகாஸ் 100 டிஃப்ரெண்ட் HR பார்க்கலாம், 1000 HRs பார்க்கலாம். அவ்வளோ பேர் பார்த்தாலுமே உங்கள் ரெஸ்யூமை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வகையில் உங்கள் ரெஸ்யூமை ரெடி பண்ணிருக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் திங் நிறைய பேர் என்ன ரோலுக்கு ட்ரை பண்றீங்க அப்படிங்கிறது போட மறந்துறீங்க. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் போடுங்க. அதே மாதிரி ப்ரொஃபைல் சம்மரிலையுமே நீங்க என்ன ரோலுக்கு தேடுறீங்கிறது ஒரு கிளியர் கட்டா கொடுங்க. அதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க பண்ணிருக்க ப்ராஜெக்ட்ல என்னென்ன மாதிரி டெக் ஸ்டாக்ஸை யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு கிளியர் கட்டா கொடுங்க. அண்ட் தென் என்ன சர்டிஃபிகேஷன் ரிலேட்டடா பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத கொடுங்க. இது எல்லாமே தான் HR டக்குன்னு தேடுவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க தேடுற ரோலுக்கான ரெஸ்யூமை இதே ஃபைன் பண்றதுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் என்ன ரோலுக்கு நீங்க தேடுறீங்கன்னு கொடுக்கணும். அப்பதான் நீங்க போட்டிருக்கிறதும் அவங்க தேடுறதும் மேட்ச் ஆகுதுன்னு ஈஸியா பார்ப்பாங்க. எந்த HRமே உள்ள தேடி வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ HRக்கு ரொம்ப ஈஸி பண்ணுறது அது முக்கியம். அதனால இந்த ரோல் வைஸ்லையும் சரி ஸ்கில் செட் வைஸ்லையும் சரி ரொம்ப டீட்டெயில்டாக உங்கள் ரெஸ்யூமில் போட பாருங்க. அது மட்டும் இல்லாமல் HR உங்கள் ரெஸ்யூமை பேசிக்காகவே எப்படி தேடி உங்கள் ரெஸ்யூமை ரிவ்யூ பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே உங்கள் ரெஸ்யூமை ரிவ்யூ பண்ணி வருவாங்க. எப்படி ஒன் லைன் பை லைனாக படிப்பாங்கன்னா அப்படி படிக்க மாட்டாங்க. சிம்பிளாக அவங்க சர்ச் பண்ணுற விஷயம் ஜஸ்ட் நீங்களே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். Ctrl+F உங்களோட ரெஸ்யூமில் போடுங்க. ரெஸ்யூம் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு மேலே சர்ச் பார் ஓப்பன் ஆகும் பாருங்க. எக்ஸாம்பிள் இந்த ரெஸ்யூம் ஜாவா டெவலப்பர் பேஸ் பண்ண ஒரு ரெஸ்யூம். இப்போ நான் ஜாவா அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ண உடனே இந்த ரெஸ்யூமில் எங்கெங்கெல்லாம் ஜாவா இருக்குது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்யூம் ஹைலைட் ஆகி காமிச்சிருச்சு பாருங்கள். இங்கே நீங்களே பார்க்க முடியும். ஹெட்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணி எங்கெங்கெல்லாம் ஜாவா இருக்கோ எல்லாமே ஹைலைட் ஆயிடுச்சு. ஸோ HR சிம்பிளாக என்டர் கொடுத்துங்க பாருங்கள். ஒரு இடத்துல என்டர் கொடுக்குறப்போ அதுவே ஜாவா எங்கே இருக்கோ ஹைலைட் ஆகி காட்டுது. ஸோ இந்த மாதிரி என்டர் கொடுத்து எங்கெங்கெல்லாம் ஜாவா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ப்ராஜெக்ட் 1லையும் ஜாவா இருக்குது, ப்ராஜெக்ட் 2லையுமே ஜாவா இருக்குது. ஸோ 2 ப்ராஜெக்ட்லேயும் ஒரு ஜாவா பண்ணியிருக்காரு, ஜாவாவில் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இதுவே HRக்கு AWSல ஒரு நாலேஜ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா சிம்பிளாக AWS ட்ரை பண்ணுவாங்க. டைப் பண்ணுற பாருங்க இந்த ரெஸ்யூமில் ஒரே ஒரு இடத்துல AWS இருக்குது. எங்கே இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல AWS பண்ண மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் ரெஸ்யூமை வித்தின் அ மினிட்குள்ளேயே டக்கு அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய கீவேர்ட்ஸை மட்டும் போட்டு அந்த ரெஸ்யூமில் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அது இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டெக்னிக்கல் டீமுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. டெக்னிக்கல் டீம் தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக தெரியுது அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு ஃபர்ஸ்ட் அந்த கீவேர்டு உங்கள் ரெஸ்யூமில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால கீவேர்ட்ஸை ஒரு ப்ராஜெக்ட்லையும் தனியாக கொடுக்கவும் பாருங்க, கீ ஸ்கில்ஸ்ன்னு போட்டும் தனியாக கொடுக்கவும் பாருங்க. ப்ளஸ் எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ண பாருங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் HR உங்கள் ரெஸ்யூமை ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல கீவேர்ட் பேஸ் பண்ணி என்ன ரோல் போக போறீங்க பேஸ் பண்ணி தெளிவாக ரெடி பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் திங். ஸோ ரெஸ்யூமை இந்த மாதிரி நீங்கள் கிளியராக ரொம்ப மிஸ்டேக்காக எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியும் முக்கியமான விஷயம் ப்ராப்பரான ஸ்கில்ஸை கற்றுக்கிறதுமே ரொம்ப முக்கியமான விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. பிகாஸ் ஸ்கில்ல ஸ்ட்ராங்காக இருந்தீங்க நம்ம மாதிரி ரெஸ்யூம் ரெடி பண்ணி ஜாப் சர்ச் பண்ணுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கில் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ ஐடியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறதே நிறைய பேர் ஆகும்னு நினைக்கிறதுமே டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ரோலுக்குள்ளே போகணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அதை எங்கே படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஓடியன் ஸ்கூல் டேட்டா சயின்ஸ் எலைட் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதை இந்தியன் ஒன்லி டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராம் பேக் பை 5 லீடிங் கம்பெனிஸ் லைக் ஸ்விக்கி, ஃபோன்பே இந்த மாதிரி டாப் 5 கம்பெனிஸோட பேக்கப் பண்ணப்பட்ட கோர்ஸ். ஸோ இந்த மாதிரி டாப் கம்பெனியில் இருக்க பீப்புள் மென்டார் பண்ணி உங்களால் லேர்னிங் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு 10 ஹையரிங் ஸ்பிரிண்ட்ஸ் வரையும் ஆஃபர் பண்ணுறாங்க. லைக் பார்ட்டிசிபேட் இன் 10 ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட ஹையரிங் சான்ஸை நீங்கள் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இவங்களோட மெயின் ஸ்பெஷாலிட்டியே கம்பெனிக்கு என்ன நீடடோ ஸோ
அந்த விஷயத்தை இவங்களோட கரிக்குலமை செட் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஈஸியாக ஜாப் எடுக்க முடியும். லைவாக டவுட் கிளாரிஃபை பண்ண டவுட் கிளாரிஃபிகேஷன் செக்ஷன், ப்ராஜெக்டை பில்ட் பண்ணி தரான சப்போர்ட், மார்க் இன்டர்வியூஸ், இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சு உங்களை பிளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் கோர்ஸில் நீங்கள் பைத்தான், மைஸ்கிள், நம்பை, பாண்டாஸ் இந்த மாதிரியான 10+ டூல்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. இது எல்லாமே உங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணோன்னே உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் எலைட் கோர்ஸ் சர்டிஃபிகேஷனுமே கூட உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் தென் ஓடியன் ஸ்கூலில் ஹையரிங் பார்ட்னர்ஸை 500+ ஆர்கனைசேஷன்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட அப்கமிங் கோஹெட் 31st May ஸ்டார்ட் ஆக போது. வெரி லிமிடெட் ஸ்லாட் தான். ஸோ டேட்டா சயின்ஸில் ரியல் வேர்ல்டில் கம்பெனிஸில் என்ன போயிட்டுருக்கோ அதை கற்றுக்கிட்டு நீங்கள் பிளேஸ் ஆகினீங்கன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். செகண்ட், உங்கள் ரெஸ்யூம் எப்படி கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ATS-ஃப்ரெண்ட்லியாக உங்கள் ரெஸ்யூம் ரெடி பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ்லேயே, அதாவது 90% ரெஸ்யூம் ரிஜெக்ட் ஆகுன்னு சொன்னால அதில் நிறைய விஷயம் ரெஸ்யூம் ATS-ஃப்ரெண்ட்லியாக இல்லாதனாலே உண்மையிலுமே அவருக்கு ஸ்கில் திறமை இருந்துமே கூட அவங்க ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகாமல் போயிடுது. ATS-ஃப்ரெண்ட்லினா ATS-னா கிடையாது, அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம். அந்த ATS-குள்ள ஒரு விஷயம் தான் ரெஸ்யூம் ஸ்க்ரீனர். ரெஸ்யூம் ஸ்க்ரீனர் மீன்ஸ் உங்கள் ரெஸ்யூமை ஸ்க்ரீன் பண்ணி, அதாவது தேவைப்படுற விஷயங்கள்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து அதுவே HR என் கையில் ஒரு ரிசல்ட்டை கொடுத்துரும். அதை எப்படி ஸ்க்ரீன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த ATS ஸ்க்ரீனர் உங்கள் ரெஸ்யூமை ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிவ்யூ பண்ணி ரீட் பண்ணி பார்க்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்கள் ரெஸ்யூம் ரீடபிள் ஃபாண்ட்டில் இருக்கணும். அதனால தயவு செய்து ஃபோட்டோ ஃபார்மேட்டில் உங்கள் ரெஸ்யூம் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணுங்கள். எப்போவுமே உங்கள் ரெஸ்யூம் எதாச்சும் அப்லோட் பண்ணுறீங்கன்னா வேர்ட் ஃபார்மேட்லையோ PDF ஃபார்மேட்லையோ அப்லோட் பண்ணுங்கள். அப்படி அப்லோட் பண்ண ரெஸ்யூமில் சிம்பிளாக ஃபோட்டோ ஃபார்மேட்டில் இருக்க ரெஸ்யூமை ஓப்பன் பண்ணி Ctrl F போட்டு ஜாவா, பைத்தனில் என்ன ஸ்கில்ஸ் அதை போட்டு பாருங்களேன், எங்கேயுமே ஹைலைட் ஆகி காட்டாது. அதுவே வேர்ட் ஃபார்மேட், PDF ஃபார்மேட் ஓப்பன் பண்ணி போட்டு பாருங்க, ஹைலைட் ஆகும். பிகாஸ் இதுதான் ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்குன்னு அர்த்தம். அதனால உங்கள் ரெஸ்யூமை ஃபஸ்ட்டு வேர்ட் ஆர் PDF ஃபார்மேட்டில் ரெடி பண்ணிவிட்டு ATS எப்படி உங்கள் ரெஸ்யூமை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிதுன்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் நௌக்கரியில் இந்த மாதிரி புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. அந்த அக்கௌண்ட்டில் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காதீங்க. பாருங்கள், நான் வெறும் மேலே இருக்கக்கூடிய பேசிக் இன்ஃபர்மேஷனை தவிர நான் என்ன மாதிரியான ரோலுக்கு வேலை தேடுறேன், என்னென்ன மாதிரியான ஸ்கில்ஸ் இருக்குன்னு எதுவுமே கொடுக்கல. இந்த மாதிரியான ஒரு புது நௌக்கரி ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் உங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணால் ஜாவா டெவலப்பர் ரெஸ்யூமை நான் சும்மா அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணினோடனே நௌக்கரியை உங்கள் ரெஸ்யூமை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி அதுவே சொல்லிடும் உங்கள் ரெஸ்யூம் எதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ப்ரொஃபைல் அப்படின்ட்டு. சிம்பிளாக சொல்லிடுச்சு பாருங்கள். இண்டஸ்ட்ரி, IT இண்டஸ்ட்ரி அண்ட் கன்சல்டிங் பேஸ் பண்ண ஜாப் நம்ம தேடிட்டு இருக்கோம். அதுலேயும் டிபார்ட்மெண்ட் சாஃப்ட்வேர் அண்ட் QA, அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக சாஃப்ட்வேர் டெவலப்பரில் ஃபுல் ஸ்டாக்கு வேலை தேடுறோம். நம்ம ரெஸ்யூமை ரீட் பண்ணி பார்த்தா அதனால என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து தர முடியுமோ அதுவே ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நௌக்கரி உங்கள் ரெஸ்யூமை ரீட் பண்ணி அதனால் டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியுது அப்படின்னா இதே சேம் மெத்தடாலஜி, இதே சேம் தான் ATS-ல யூஸ் ஆகும். ஸோ உங்கள் ரெஸ்யூம் ATS-ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் கொடுத்து பார்த்து நௌக்கரியால் ரீட் பண்ணி நீங்கள் என்ன ரோலுக்கு தேடுறீங்க, என்னென்ன ஸ்கில் செட் இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதான்னு பாருங்கள். இப்படி நௌக்கரி பண்ணிக்க முடியுதுன்னா உங்கள் ரெஸ்யூம் பெட்டராக இருக்குன்னு அர்த்தம். இது செகண்ட் வகையில் இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அடுத்தது தேர்டாக உங்கள் ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜாபில் கொடுத்துருக்க ஸ்கில்ஸும் உங்கள் ரெஸ்யூமில் இருக்க ஸ்கில்ஸும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு மேப் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் என்னதான் ATS-ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலுமே கூட, இல்லை உங்கள் ரெஸ்யூம் பார்க்கறதுக்கு எல்லாமே கரெக்டாக கொடுத்தாலுமே கூட அவங்க தேடுற ஸ்கில் உங்கள் ரெஸ்யூம் இல்லைன்னா சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகாது. அதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எந்த ஜாப் ஓப்பனிங் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும், எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஓப்பனிங் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அந்த ஓப்பனிங்லேயே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். அவங்களே தேவைப்படக்கூடிய ஸ்கில் செட்டை கொடுத்துருப்பாங்க. கீ ஸ்கில்ஸ்னு சொல்லி எல்லா ஜாப் ஓப்பனிங்லேயும் அந்த கீவேர்ட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் ஓப்பன் பண்ணுற பாருங்கள். ஸோ இதுலேயுமே கூட கீழே பாருங்கள், இந்த ஜாப் ஓப்பனிங்லேயும் பாருங்கள் கீழே அந்த தேவைப்படக்கூடிய கீ ஸ்கில்ஸ் இருக்குது. தென் இந்த ஜாப் ஓப்பனிங்கில் பாருங்கள் தேவைப்படக்கூடிய கீ ஸ்கில்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஜாப் ஓப்பனிங்லையும் தேவைப்படக்கூடிய கீ ஸ்கில்ஸை எல்லா ஓப்பனிங் கீழே கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கீ ஸ்கில்ஸ் உங்கள் ரெஸ்யூமில் இருக்கான்னு போட்டு செக் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு வெப் டெக்னாலஜிஸ், ஜாவா, J2EE, அஜைல்லாம் கேட்குறாங்கன்னா இப்போது என்னோட ரெஸ்யூமில் அஜைல் இருக்கான்னு பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் Ctrl F போட்டு அஜைல் அப்படின்னு போடுறேன். ஸோ அஜைல் மென்ஷன் பண்ணிக்க எதுவுமே மென்ஷன் பண்ணலாம். அப்போது இந்த விஷயத்துக்கு தகுந்த மாதிரி உங்களோட ரெஸ்யூமை ரெடி பண்ணணும். அதுக்கு நீங்கள் சிம்பிளாக உங்கள் ரெஸ்யூம் அப்படியே கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணிக்கிட்டு இந்த ரெஸ்யூமில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் காப்பி பண்ணிவிட்டு ஸோ தென் ChatGPTல போயிட்டு அந்த காப்பி பண்ண ரெஸ்யூம் திஸ் இஸ் மை ரெஸ்யூம்னு போட்டு டீட்டெயிலாக அந்த ரெஸ்யூமோட இன்ஃபர்மேஷனை போட்டுட்டு அஸ் வெல் அஸ் சேம் டைம் திஸ் இஸ் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஜேடின்னு போட்டுட்டு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அந்த ரோல் என்ன பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே போட்டுட்டு ஃபைனல் ப்ராம்ப்டா மேட்ச் திஸ் அண்ட் கிவ் மீ டைலர்டு ரெஸ்யூம்னு கொடுத்தீங்கன்னா அதுவே அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான கண்டென்ட்டை மாடிஃபை பண்ணி கொடுத்தோம். தென் இந்த மாடிஃபை பண்ண கண்டென்ட்டை உங்களோட ரெஸ்யூமில் அந்தந்த இடத்துல நீங்கள் மாடிஃபை பண்ணி அப்ளை பண்ணுறப்போ உங்கள் ரெஸ்யூம் மேப் ஆக இல்லை ATS-ல ஷார்ட் லிஸ்ட் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங்க்கு அப்ளை பண்ணுறப்பையும், அதாவது எல்லா கம்பெனிக்கு பண்ண முடியாது, இப்போ குவாலிஃபையர் பெரிய பெரிய கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறப்பலாம் இந்த மாதிரி ChatGPTல உங்கள் ரெஸ்யூமே ஜாப் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்து அதை மேப் பண்ணி வாங்கி அதை மாடிஃபை பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் ஷார்ட் லிஸ்ட் ஆகும் உங்கள் ப்ரொஃபைல். ஸோ இது தேட நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம்.
அடுத்தது ஃபோர்த்தா நீங்க உங்க ரெஸ்யூம்ல செக் பண்ண வேண்டிய விஷயம், நிறைய பேர் இதை மிஸ் பண்ணிடுறாங்க. என்ன அப்படின்னா, நீங்க உங்களோட மொபைல்லையோ லேப்டாப்லயோ உங்க ரெஸ்யூம் பார்க்குறப்ப இந்த மாதிரி ஃபார்மேட்டடா சூப்பரா இருக்க மாதிரி தெரியலாம். பட் அதை மற்றவங்களோட ஃபோன்லையோ லேப்டாப்லயோ பார்த்தா அந்த ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிருக்கும். நான் நிறைய ரெஸ்யூம்ல பார்த்துருக்கேன், ஃபார்மேட் ரொம்ப தப்பாக இருக்கும். அது என்னன்னு பார்க்குறப்ப அவங்களோட டிவைஸில் கரெக்டாக இருக்கும், மற்றவங்க டிவைஸில் பார்க்குறப்ப தப்பாக தெரியும். அதுக்கு நீங்கள் வேர்ட்லையோ பிடிஎஃப்லையோ எடிட் பண்ணுறப்ப அலைன்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் ஒன்ஸ் ரெடி பண்ணிட்டீங்க ரெஸ்யூம் அப்படின்னா அது உங்கள் ஃபோனில் உங்களோட லேப்டாப்பில் மட்டும் பார்க்காம ஆப்போசிட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாரோ ஒருத்தருக்கு அமுச்சு விட்டு லேப்டாப்லேயே மொபைல்லேயே அமுச்சு விட்டு அந்த அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக தான் லைன்ஸில் நீங்கள் எங்கே முடிச்சிருக்கீங்களோ அதான் முடிச்சிருக்கான்னு ஒன்ஸ் அவங்கள ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்லி அதுக்கப்புறம் ஜாப் போர்ட்டல்ஸில் போடுங்க. நிறைய பேர் இதை மிஸ் பண்ணுறனால ஹெச்ஆர்ஸ் பார்க்குறப்போ நாங்களே மேபி பார்க்குறப்போ ரொம்ப மிஸ் மேட்ச் ஆகிருக்கும், அலைன்மெண்ட்டே கரெக்ட் இல்லாமல் இருக்கும், சுத்தமாக படிக்கவே முடியாமல் இருக்கும். நிறைய பேர் நம்ம மொபைல் நம்பர் அப்படி வெளியில் போயிருக்கும் அந்த பேஜை விட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப நம்பர்ஸே அதனால் கான்டாக்டே பண்ண முடியாமல் போயிடும். அதனால நீங்கள் ஃபோர்த்தாக மெயினாக பண்ண டிப் என்னன்னா, உங்களோட ரெஸ்யூமே ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தராக அந்த ரெஸ்யூமை வேற யார் டிவைஸ்க்கோ அமுச்சு விட்டு செக் பண்ணி பாருங்கள் அலைன்மெண்ட்ஸ்லேருந்து எல்லா விஷயமும் மேப் ஆகுதா அப்படிங்கிற விஷயம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக உங்கள் ரெஸ்யூமில் நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி தயவு செய்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இன்ஃபேக்டாக ஓப்பனாக சொல்கிறேன், 10ல் ஒருத்தரோட மொபைல் நம்பர் ஆச்சு கண்டிப்பாக தப்பாக இருக்குன்னு நாட் ரீசபிளாக இருக்கனால மொபைல் நம்பரை 1க்கு 2 வாட்டி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களோட இமெயில் ஐடி போடுறீங்கன்னா ஜாபுக்குன்னு தனியாக கிரியேட் பண்ணி அந்த இமெயில் ஐடி ரெஸ்யூமில் போடுங்க. இதே இமெயில் ஐடியை நௌக்கரிலிருந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜாப் லொக்கேஷனுமே ஸ்பெசிஃபிக்லி உங்கள் நேட்டிவ் போடாமல் சென்னை அந்த மாதிரியான லொக்கேஷன் காமனாக இருக்கிற லொக்கேஷன் போடுங்க. அப்போ தான் ஜாபுக்கு எடுக்கிறவங்களோட லொக்கேஷனுக்கு மேப் ஆகும், ஈஸியாக எடுப்பாங்க. இது முக்கியமான விஷயம். அஸ் வெல் அஸ் சேம் டைம் நீங்கள் உங்கள் ரெஸ்யூமில் ஏதாச்சும் ஒரு லிங்க் கொடுக்குறீங்கன்னா அதை ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல் கொடுத்துருக்கேன்னா அதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா லிங்க் ஓப்பன் ஆகணும். நிறைய பேர் அவங்க லிங்க்கை கொடுக்குறீங்க, பட் அதை தொட்டால் வேற யாரோ ப்ரொஃபைலுக்கோ போகுது. ஸோ உங்களோட ப்ரொஃபைல் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுதான்னு பாருங்கள். அதே மாதிரி தான் நீங்கள் கிட்டப்போ எந்த லிங்க் கொடுக்குறீங்களோ அது ஓப்பன் ஆகுதான்னு பாருங்கள். நிறைய பேர் உங்களோட லிங்க்ஸை கொடுத்துருவீங்க, அந்த லிங்க் ஓப்பனே ஆகாது, இல்லைனா வேற யாரோட டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களோட யூஸ் ஆகும். அதனால ஒன்ஸ் உங்கள் ரெஸ்யூமை லைவுக்கு எடுத்துகிட்டு போய் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லிங்க்ஸ்லாம் ஒர்க் ஆகுதா, மெயினாக ரெஸ்யூம் சூப்பராக இருக்கும், ATS-friendly வந்து கிராக் பண்ணியும் கீவேர்ட்ஸோட மேட்ச் ஆகுமே கூட உங்கள் நம்பரை கரெக்டாக இல்லை மெயில் ஐடி ப்ராப்பராக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசீவ் ஆகிற விஷயம் காலோ மெயிலோ ரிசீவ் ஆகாது. அதனால் நம்பர்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஸ்பெசிஃபிக்காக மெயில் ஐடி ஜாபுக்காகன்னு கிரியேட் பண்ணி போடுங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஜாபில் இருக்க எல்லா ஹெச்ஆர்ஸும் இப்போ நாங்கள் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இமெயில் மூலிமா தான் கம்யூனிகேட் பண்ணாலும் இமெயிலை கரெக்டாக கொடுக்க பாருங்கள். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருந்தாவே மோஸ்ட்லி உங்களுக்கு ரெஸ்யூம் கரெக்டாக இருக்குன்னா ஈஸியாக கால்ஸ் அதிகமாக வரும். ஸோ இதெல்லாமே தான் கைஸ் நீங்கள் உங்கள் ரெஸ்யூம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண வேண்டிய விஷயம். அதில் ஃபஸ்ட்டு சொன்ன 3 டிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இன்ஃபேக்ட் ஆஃப் நௌக்கரியில் போட்டு கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். கீவேர்ட்ஸை முடிஞ்ச அளவுக்கு டைலராக மேப் பண்ண பாருங்கள் ஒரு ஓப்பனிங்குமே. ஸோ அதே மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, நம்பரும் மெயில் ஐடியும் ப்ராப்பராக ஜாபுக்குன்னு கிரியேட் பண்ணுங்கள். மற்றவங்களோட ஃபோனுக்கும் லேப்டாப்புக்கும் சென்ட் பண்ணியும் ஃபார்மேட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கனாவே உங்கள் ரெஸ்யூம் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். ஸோ நான் காமிச்ச இந்த ரெஸ்யூம் கேன்வால் தான் ரெடி பண்ணேன். உங்களுக்கு இதோட லிங்க் வேணாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் பண்ண முடியாது. மேலே லெஃப்ட் சைட் டாப்பில் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மேக் அ காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மேக் அ காப்பி கொடுத்தா உங்களோட கேன்வா லோக்கல் ஃபைலில் ஒரு காப்பி கிரியேட் ஆகும். அதில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிங்க. ஸோ ஃபர்தராக வேறு என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடணும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் யுவர் HR நவீன் சைனிங் ஆஃப்.